நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 சூத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நம்ம ஏசப்பா மரித்தவர், மரித்து 3 நாள் உயிரோட எழுந்தவர். இன்றும் நம்மோட கூட பரிசுத்த ஆவியானவராய் நம்மோட இன்றுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா, ஆமேன். ஏசப்பா சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளும் அவரு நம்ம மேலே வைத்திருக்கிற அளவில்லாத அன்பை தான் அங்கே நம்ம பார்க்க முடியும். அதை நம்ம ஏசப்பா நம்ம மேலே வச்சுருக்கிற அளவில்லாத அன்பை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கருத்தில் எந்த அளவுக்கு அளவில்லாமல் உண்மையாக அவரை மட்டும் நேசிக்கணும் அப்படின்றதையும் நம்ம தியானிக்கலாம். ஆவியானவர் சொல்கிறத கவனமாக கேட்டு ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா, ஆமென். இயேசுவே, எங்களுக்கு கூட நீர் அறிகிற ஞானத்தை கொடுத்தீங்க. கல்லனை போல உண்மை தெரிஞ்சிக்கக்கூடிய ஞானத்தையும் பாக்கியத்தையும் கொடுத்தீங்க. அதுக்காக உமக்கு கோடி 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 சூத்திரம் ஏசப்பா. ஆமேன். 25 யோவான் 19:25 இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, இதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அப்படின்னு நம்ம அங்க பார்க்குறோம். சாதாரணமா ஒரு பெண் கர்ப்பமானாலே அவருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த குழந்தைய அவ்வளோ அழகாக கருவிலே என்ன பண்ணுவாங்க, கருவிலே அன்பு காமிச்சு வளர்ப்பாங்க இல்லையா. அது பிறக்கும் போது இன்னும் சந்தோஷமா அந்த குழந்தைய வளர்ப்பாங்க. அது மூத்த குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, முத தகப்பன் தாய் ஆகிறதுனால இல்லைங்களா. அப்போ ஒரு சாதாரண பெண்ணோ குழந்தையோ கருத்தரித்து பிறக்கும் போது இருக்கிற அந்த அன்பை காட்டிலும் தேவனே தனக்கு குழந்தைய பிறக்கிற குழந்தை மேலே எவ்வளோ அன்பு நேசத்தை மரியாள் வச்சுருந்துருப்பாங்க. இல்லையா. அதுக்கப்புறம் ஏசப்பா 12 வயசுல எதுக்கு போகிறாங்க, தேவாலயத்துக்கு போகிறாங்க. பஸ்கா பண்டிகை கொண்டாட. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே போவாங்க. அது 5 நாள் 7 நாள் பண்டிகை. அதுக்கு போயிடுவாங்க. எங்கே இருக்கிறவங்க எல்லாம் எருசலேமுக்கு போகணும் அது கொண்டாட. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க வருஷமே போகிறது இல்லைங்களா. அப்போ போகும்போது 12 வயசு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாவை அங்கே விட்டுட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அவருக்கு ஏசப்பா பிறந்ததுக்கப்புறம் ஒரு 7-8 பிள்ளைங்க பிறந்துடுறாங்க. யாருக்கு, மரியாளுக்கு. அப்போ சின்னது பெருசு குட்டி குட்டி பசங்க இருக்குவாங்கல்ல. அதனால் என்ன பண்ணுறாங்க, இவருக்கு 12 வயசு கொஞ்சம் பெரிய பிள்ளை இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாங்க, சொந்தக்காரர்கிட்ட விஷத்தில் விடுறாங்க. அந்த மாதிரி உறவு முறைகிட்ட என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாவை விடுறாங்க. பார்த்து உஷாராக கூட்டிகிட்டு வான்னு. ஏன்னா எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க மரியாளுக்கு ஏசப்பா பிறந்ததுக்கப்புறம் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்க, பண்டிகை முடிஞ்சு அவங்களுடைய உறவு சொந்தக்காரோட, இப்போ அவங்க தங்கச்சியெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அவங்களோடலாம் ஏசப்பா போயிட்டுருப்பாரு அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, யோசேப்பும் மரியாளும் வந்துடுறாங்க. போயிட்டு 3 நாளுக்கு அப்புறம் போய் பார்க்குறாங்க, ஏசப்பா இல்லை வீட்டில். இப்போ சொந்தக்காரர்கிட்டலாம் போய் கேட்குறாங்க, எங்கே எங்கள் மகன்க்கா உங்கள் கூட வந்திருப்பான்னு பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, வந்த கையோட எல்லா குழந்தையும் சொந்தக்காரர்கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். எங்களையும் சொந்தக்காரங்கிட்ட விட்டுட்டு பாவம் 2 பேரும் மறுபடியும் எருசலேமுக்கு போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஓடி போயிட்டு அவர் பார்த்தா 12 வயசில் பெரிய பெரிய ஆசிரியர்களோட, வேத பாரகரோட, பரிசேயர்களோட உட்காந்து வேதத்தை பற்றின ஒரு கேள்வி கேட்குறாராம். வேதத்தில் இப்படி இருக்கே, நீங்கள் எப்படி செய்கிறீங்க, வேதத்தில் இப்படி இல்லையே, நீங்கள் ஏன் எப்படி பண்ணுறீங்க, இதை செய்ய மாட்டீங்க, இதை செய்கிறீங்க அப்படிலாம் என்ன பண்ணுறாரு, வேதத்தை கம்பேர் பண்ணி அவங்கக்கிட்ட பேசினுங்கிறாரு. அவங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்குது. அவங்களெல்லாம் 90-100 வயசு பெரிய பெரிய வயசானவங்க. அப்போ அவங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும், வராது. சின்ன பிள்ளைங்க அப்படி பேசுறது பிடிக்கும்ல, அதான் அவங்க ஆச்சரியப்படுறாங்கன்னா சின்ன பிள்ளை இவ்வளோ பேசுதே அப்படின்ட்டு. அப்போ ஞானத்துக்கும் வயசுக்கும் சம்மந்தம் இல்லை.
அதே மாதிரி வயசாயிட்டா ஞானம் இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு அனுபவங்கள் இருக்கலாம். வயசாகிட்டாலே ஞானம் அப்படின்னு கிடையாது. அதுக்காக ஞானம் இல்லாதவங்க அப்படின்னு கிடையாது. கர்த்தருக்குள்ளாக இருக்கிறவங்களுக்கு வயசு சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்தவங்களுக்கு ஞானம் இருக்கும். ஆனால் வயசானதுனாலே ஒருத்தவங்களுக்கு ஞானம் இருக்குமானா இருக்காது. அனுபவம் இருக்கிற மாதிரி ஞானம் இருக்காது. அதுவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா என்னை நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் சத்தியத்தை சொல்கிறதுக்கும் வேதத்தை உள்ள தெளிவாக சொல்கிறதுக்கும் உங்கள் வயசுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படி சொல்லுவாங்க. அப்போ நான் அப்போல்லாம் இதை தான் சொல்லுவேன். ஏசாப்பாவுக்கு 12 வயசு, 80 வயசு, 100 வயசு வேத பாரகர்களோட, பெரிய பெரிய ஊழியர்களோட, அதாவது போப்போட, ஃபாதர்களோட, பாஸ்டர்ஸுங்களோட, வயதில் ரொம்ப முயர்ந்தவங்களோடலாம் ஏசாப்பா 12 வயசு இருக்கும்போது பேசலையா? அப்போ ஞானத்துக்கும் வயசுக்கும் சம்மந்தம் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு ஞானம் இருக்கும். அல்லேலூயா. தேவ ஞானம் நம்மளுக்கு வேணும்னா நம்மளுக்கு கர்த்தருக்கு பயப்படணும். அப்போ தேவன் நம்மளுக்கு ஆவியானவர் தானே வெளிப்படுத்துறது. அதே மாதிரி வயசுக்கும் ஞானம் இல்லை, வயசுக்கும் பலவீனம் இல்லை. அதே மாதிரி இவங்க வயசாயிடுச்சு இவங்களுக்கு பலன் இருக்காதெல்லாம் கிடையாது. வேதத்தின்படி ரெண்டுமே கிடையாது. இளைஞர்கள் இடறுவாங்க, நடந்தா சோர்ந்து போயிடுவாங்க, ஓடனா களைப்படைவாங்க. யாரு? வாலிப பிள்ளைகள். சின்ன பிள்ளைங்களே என்ன பண்ணுமா, இடறுவாங்களாம். வாலிப பிள்ளைங்க சோர்ந்து போயிடுவாங்களாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? புது பெல்லன் அடைந்து கழுகைகளை போல செட்டைகளை விரித்து என்ன பண்ணுவாங்க, மேலே பறப்பாங்க. அப்படின்னா அவங்க நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க, ஓடுனாலும் களைச்சு போக மாட்டாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. ரெண்டுக்குமே என்ன இல்லை, வயசு கிடையாது. ஆரோக்கியத்தும் பலத்துக்கும் வயசு கிடையாது, ஞானத்துக்கும் வயசு கிடையாது. கர்த்தருக்கு நம்ம பலனாக இருக்கணும் அப்படின்னா, ஆரோக்கியமாக இளமையாக அப்படியே இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும். அதாவது நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். டைம் பாஸ் கூட வேதத்தை வச்சு டைம் பாஸ் பண்ணுங்க. டைம் பாஸ் பண்ணணுமா, பாட்டு பாடி டைம் பாஸ் பண்ணுங்க. நேரத்தை வீணாக்கணுமா, வேதத்தை உக்காந்து நிறைய இருக்கு அதான் மாதிரி நேரத்தை டைம் பாஸ் வேஸ்ட் பண்ணுங்க. வேதத்தில் கர்த்தர்கிட்ட உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, எது வேணாலும் செய்யுங்க. அதை மாதிரி கர்த்தருக்கு காத்திருந்து நேரத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன இருக்காது, வயசாகாது, பலனாகவே இருப்பாங்க. இல்லையா? அவங்க எவ்வளோ சின்ன பிள்ளை, இவ்வளோ ஞானமாக இருக்கே, இவ்வளோ சத்தியத்தை தெரிஞ்சுனுக்குது அப்படின்றது என்னது, தேவ ஞானம். இல்லையா? ஆமேன். அங்கே அந்த 12 வயசில் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு பதறி போயிட்டு, ஏன் இப்படி செஞ்சேன், நாங்கள் எவ்வளோ வசனப்பட்டோம் தெரியுமா அப்படின்னு போய் அங்கே சொல்கிறாங்க. மாதாவோட எவ்வளோ துடிச்சிருப்பாங்க பாருங்கள் 3 நாள். இல்லையா? ஏசப்பா சொல்கிறாங்க, ஏன் வருத்தப்பட்டீங்க, என் பிதாவின் எடுத்த காரியத்தில் நான் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இல்லையா? இது ஏன்னா வேதம் சொல்லுது, எல்லாவற்றும் மரியாள் தன் இருதயத்தில் வைத்தாள் அப்படின்ட்டு. இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம அப்படியே தொடர்ந்து பார்த்தாக்கா, ஏசப்பா ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் முதல்ல கானான் ஊர் கல்யாணத்துக்கு போகிறாங்க. நம்ம யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்குறோம். அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு ஏசப்பா அவங்க அம்மா சகோதரர்கள் ஃபேமிலியோட இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க வர சொல்லி கல்யாணத்துக்கு. அப்போ அது ஒரு ரிச்சான கல்யாணம், நல்ல வசதியானவங்களுடைய கல்யாணம். அங்கே போகிறாங்க, விருந்தெல்லாம் முடிஞ்சிட்டு என்னாவது, திராட்சை ரசம் காலியாகுது. இன்னும் சாப்பிட்டுக்கிறவங்களுக்கு சாப்பிட்டு முடித்த உடனே கண்டினியூ என்ன பண்ணணும், திராட்சை ரசம் கொடுக்கணும். அப்போ மரியாளுக்கு இந்த விஷயம் தெரியுது, ஐயோ சாப்பிட்டுட்டே இருக்காங்க, இந்த பந்திக்கெல்லாம் என்ன பண்ணணும், திராட்சை ரசம் கொடுக்கணும், ஆனால் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க விருந்தில் திராட்சை ரசம் கொடுக்கறது ஒரு என்ன சொல்கிறது, கட்டாயம் கொடுக்கணும் மாதிரி. அது அந்த விருந்துக்கு திராட்சை ரசம் குடித்தாதான் அந்த விருந்தே நல்லா முடிஞ்ச மாதிரி அர்த்தம். சூப்பர் விருந்துப்பா அப்படின்றாங்கல்ல, அதை மாதிரி. இப்போ நமக்கு பாயாசம் இல்லாத ஒரு கல்யாணம் உண்டா இல்லையா? இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் என்ன இருந்தாலும் என்ன இருக்கணும், லாஸ்ட்டில் பாயாசம் இருக்கணும், அது ஸ்வீட் இருக்கணும் இல்லையா? அதை மாதிரி அவங்க திராட்சை ரசம் மாதிரி இருக்குது. அப்போ இங்கே அப்போ ஏசப்பா கிட்ட மரியாதை சொல்ல வருவாங்க.
இது மாதிரி திராட்சை ரசம் காலியாச்சுன்னும் போது ஏசப்பா சொல்லுவாங்க, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பாரு ஏசப்பா வேற மரியாள் வேற மாதிரி ஏசப்பா பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. அது உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்றது வந்து வேற இல்லைங்க. உனக்கும் எனக்கும் என்னன்னு அந்த இடத்துல அர்த்தம் நமக்கு என்னன்னு அர்த்தம். எனக்கு என்ன உனக்கு என்னன்னு தனியாக கிடையாது. அங்கே டிரான்ஸ்லேஷன் வந்து ராங்காக இருக்குது. அங்கே என்ன அப்படின்னா நமக்கு என்னன்ற உரிமையாக சொல்கிறாரு தாய்கிட்ட. நம்மளும் கல்யாணத்துக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே என்ன ஆயிடுது, இங்கே பாயாசம் இல்லை. ஒரு தாய் வந்து மகன்கிட்ட சொல்கிறாரு, டேய் பாயாசம் உக்காந்துக்கிறவங்களுக்கெல்லாம் பாயாசம் இல்லாமல் போச்சுடான்னா மகன் என்ன சொல்லலாம்மா, சும்மா இருமா, நமக்கு என்ன, நம்ம குடிச்சோம்ல. அந்த மாதிரி தான் உரிமையோட பேசுகிறாரு. நமக்கு என்னம்மா அப்படின்னு தான் பேசுகிறாரு அங்கே. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அர்த்தம் என்ன? இப்போ மரியாதை சொல்லியிருக்காங்க, இந்த இடத்த நீ என்ன பண்ணணும், புதுமை செஞ்சு அற்புதம் செஞ்சு அந்த கல்யாண வீட்டை என்ன பண்ணணும், நீ சந்தோஷப்படுத்தணும். இந்த இடத்துல அவங்க வெட்கப்படக்கூடாது. அந்த கல்யாண பொண்ணும் பையனும் என்ன பண்ணணும் பாரு, இவங்க கல்யாணத்துக்கு போன திராட்சை ரசமே இல்லாத கல்யாணத்தை முடிச்சாங்கன்னு சொல்லக்கூடாது. அந்த குடும்பத்துக்கு ஒரு அவமானம் வரக்கூடாதுப்பா. இந்த இடத்துல நீ உங்களுடைய அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு மரியாள் ஏசப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா என் வேலை இன்னும் வரலன்னு அவர் சொல்லியிருக்க முடியாது. அல்லேலூயா. இன்னும் கேட்டால், எந்த இடத்துல கர்த்தர் மனிதனாக இருப்பார், எந்த இடத்துல தன்னை தெய்வத்துவம் தனக்கு வெளிப்படும், அந்தந்த நேரத்தில் பிதா வந்து எப்படி செயல்படுறாங்களோ அப்படிதான் ஆவியானவர் அங்கே செயல்படுவார் ஏசப்பா கிட்ட. எப்பயுமே ஸ்திரீன்னு கூப்பிடல. தேவன் அந்த இடத்துல ஒரு கிரியை செய்யும் போது தான் அங்கே ஸ்திரீன்னு சொல்கிறாரு. அங்கே தன்னை தெய்வத்துவத்தில் இருக்கும் போது தான் அங்கே என்ன பண்ணுற, ஸ்திரீன்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அது மரியாளுக்கு மாதாம்மாவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு தெய்வன் மனிதனாக பிறந்திருக்கிறாரு. அது அவங்களுக்கு நல்லா தெரியும் அவரை பற்றி. ஏசப்பா பிறந்ததுலேருந்து அவரால் செஞ்ச அற்புதங்கள் குடும்பத்தில் நிறைய இருக்கான். மரியாளும் யோசேப்பெல்லாம் பார்த்து வியந்திருக்காங்களாம். அல்லேலூயா. ஆமாம், அதை தான் வேதம் சொல்லுதில்ல, அவர் செஞ்ச அற்புதத்தெல்லாம் எழுதுனா உலகம் பத்தாதுன்னு. இப்போ மரியாளுக்கு தெரியும் எந்த நேரத்தில் அவர் தெய்வத்துவத்தில் இருக்கிறாரு, எந்த நேரத்தில் அவர் இருக்கிறான்னு அவரை பற்றி எல்லாம் மரியாமாவுக்கு தெரியும். என் வேலை வரலன்னு கம்முன்னு போக வேண்டியது தானே. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு தாயா என்ன பண்ணுறாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய் அப்படின்னா உன் வேலை இதை தான் நீ செய்யணுன்றாங்க. இந்த இடத்துல ஏசப்பா தன் தாயை எந்த அளவுக்கு மதிக்கிறாரு, எந்த அளவுக்கு தன் தாயை நேசிக்கிறாரு, எந்த அளவுக்கு தன் தாயை மற்றவங்களை விட்டு கொடுக்காம இருக்கிறாருன்னு அந்த இடத்துல தெரியும். சொன்ன உடனே என்ன பண்றாரு, தண்ணி கொண்டு வந்து நிரப்புங்க. ஏன்னா அம்மா சொல்லிட்டாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அது கூட வாங்க, வேலை செய்கிறவங்களெல்லாம் வாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செய்யுங்கன்ட்டு போகிறாங்க. அல்லேலூயா. தன் தாயை அந்த அளவுக்கு நேசித்தவர் ஏசப்பா. தன் தாயை கனப்படுத்தி அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. அவங்க செய்யாமல் இருந்திருந்தா மரியாதை மதிச்சிருப்பாங்களா? அவர் சொல்கிற மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ஏசப்பா அதை செய்யாமல் இருந்திருந்தா மரியாதை யாராவது மதிச்சிருப்பாங்களா அவங்கள? அல்லேலூயா. ஆமென். பெண்கள் எல்லாரும் அவரால் நன்மை பெற்ற, அவரால் ஜெயம் பெற்ற, அவரால் விடுதலை பெற்ற ஜனங்கள் சொல்லுவாங்க, ஐயோ உன்னை வயிற்றுல சுமந்த கருவும் நீ பால் குடித்த மார்பும் எவ்வளோ பாக்கியம் உள்ளது அப்படின்னு. எங்கள் வயிற்றுலலாம் பிறக்காத போயிட்டேன்ற அர்த்தம் அது. எங்கள் அம்மாவுக்கு அந்த பாக்கியம் இருந்தாலும் என்னுடைய வார்த்தை கேட்டு நீங்கள் அதன்படி நடந்தாக்கா நீங்கள் கூட எனக்கு தாயாகவும் சகோதரியாகவும் சகோதரராகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல ஆமாம் எங்கள் அம்மா பாக்கியம் பெற்றவங்க தான் அப்படின்னு சொல்கிறாருல்ல. மாம்ச தாய்க்கேற்ற பாக்கியமும் மரியாள் அம்மாவுக்கு உண்டு இருக்கு. ஆவிக்குரிய, ஏன்னா அவங்க கூட சத்தியத்துக்கு தானே கீழ்ப்படிஞ்சாங்க. மரியாள் அம்மா கூட ஆண்டவரே நான் உங்களுக்கு அடிமேன்ட்டு ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தானே அதை செஞ்சாங்க. அப்போ ஆவிக்குரிய தாயும் அவங்க, மாம்சத்துக்குரிய தாயும் அங்கே. எந்த அளவுக்கு ஏசப்பா மரியாதை நேசிச்சாங்கன்னு வேதத்தை படிச்சுட்டு வந்தால் நல்லா தெரியும் உங்களுக்கு. இல்லையா? ஆமேன். அப்போ ஏசப்பா மரியாள் அம்மா கிட்ட மட்டும் ஆவியானவர் பலன் இல்லாமல் இருந்திருந்தா தன் மகனை அந்த அளவுக்கு சித்திரவதை செஞ்சு அந்த உருவத்தை அவங்களால பார்த்துருக்கவே முடியாது. வேதத்தில் வெளிப்படுத்தல இருக்கும், உன் இருதயத்தை ஒரு பட்டயம் உருவி போகும். ஏசப்பா எந்த அளவுக்கு சரீரத்தில் வேதனைப்பட்டாரோ அந்த அளவுக்கு சரியா வேதனை தன் மகனுக்காக தன் இருதயத்தில் வியாகுலப்பட்டாங்க மரியாள். இந்த இடத்துல ஆவியானவர் மட்டும் மரியாள் அம்மாவுக்கு பலனா இல்லாமல் இருந்தா தன் மகனை அப்படி பார்த்துருக்கவே முடிஞ்சு அவங்களுக்கு அந்த பலனே வந்திருக்காது. அம்மான்னு கூப்பிடாதவா தாய்கிட்ட வளர்ந்தார், அவர் வளர்ந்துருப்பார். அம்மாவை அம்மான்னு தான் கூப்பிட்ருப்பாரு. இல்லையா? ஆமேன். அந்த இடத்துல ஏசப்பா என்ன பண்ணுற தன் தாயை பார்த்து, அதோ உன் மகன். என்னுடைய சகோதரர் 4 பேருமே ரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க. கடைசி வரையும் மரியாள் அவங்க பார்த்துருக்க முடியாது. ஆனால் யோவான் அப்படி இல்லை. யோவான் மரியாள் 12 சீடர்கள் அவங்க சகோதரர்கள் 4 பேரெல்லாம் மறிச்சதுக்கு அப்புறம் வரலையும் இருக்கிறாரு. பத்மத்தீவு போடும் போதெல்லாம் அவருக்கு 90 வயசு மேலேன்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு, யோவானை கொடுக்குறாரு. அது மாத்திரம் இல்லாமல் மேலே உள்ள அன்புனால யோவானை கொடுக்குறாரு மகனா. யோவான் மேலே உள்ள பாசத்தால் அம்மாவை கொடுக்குறாரு தாயா. இல்லையா? ஆமேன். வழியை விட்டு வான் சொன்ன உடனே தன் தகப்பனை விட்டு வந்தவர் யோவான். யோவானும் யாக்கோவும் வான் சின்ன வயசுன்னு சொல்கிறாங்க. யோவானுக்கு 12 சீடரில் யோவான் ரொம்ப சின்ன பிள்ளைன்னு சொல்கிறாங்க. அந்த சின்ன வயசுலேயே வான் சொன்னோடனே தன் தகப்பனை விட்டுட்டு ஏசப்பா கூட வந்தவர். ஏசப்பாவுக்கு அவனை ரொம்ப பிடிக்குமா. எப்போ படுக்கும்போது கூட தான் படுக்குவானாம்மா, கூட போகும்போது கையை பிடிச்சிட்டு தான் போவானாம்மா, உட்காரும் போது மேலே சார்ந்துட்டு தான் உட்காருவானா. அந்த மாதிரி ஏசப்பாவுக்கு பிடிச்ச ஒரு சீடன் யார் அப்படின்னா இயேசுவுக்கு அன்பான சீடன். ஏசப்பாவும் எல்லாரும் நேசிச்சாங்கன்னா இயேசுவே ரொம்ப நேசித்தவன் யாருன்னா யோவான். இல்லையா? அதான் பேதுரு மரணத்தை பற்றி சொல்லும் போது பேதுரு கேட்பான் யோவானை பற்றி, அவன் எப்படி மறிப்பான் அப்படின்னா ஏசப்பா உடனே சொல்லுவார், நான் வர வரலையும் அவன் உயிரோட இருந்தால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி யோவான் மறிக்கலை, எடுத்துக்கொள்ளப்பட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல முறை யோவானை சித்திரவதை செஞ்சு என்ன பண்ணுவாங்க, மரணத்துக்கு அவ்வளோ சித்திரவதை பண்ணுவாங்க. என்ன பண்ணி சாக மாட்டார் யோவான். அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, இவன் என்ன பண்ணாலும் சாக மாட்டுறாங்க. உயிரோட கொளுத்துனாங்களாங்க யோவானை, உயிரோட கொளுத்தி பார்த்தாங்களாம், சாகலையாம். அது எண்ணெய் கொப்பரையில் கொதிக்கிற கொப்பரையில் போட்டாங்களாம், சரீரம் ஒன்றாகலையாம். அது மாதிரி பல முறை என்னெல்லாம் அவரை கொடுமையாக அவரை எல்லாரையும் ரத்த சாட்சியம் மறிக்கிற மாதிரி ஒரு செஞ்சாலும் அவருக்கு ஒன்றுமே ஆகலையாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்களாம், இவங்க பத்மான்ற ஒரு தீவில் கொண்டு போய் போட்டுடுறாங்க. அங்கே தண்ணி இருக்காது, காற்று இருக்காது, வெயிலாக இருக்கும். என்ன பண்ணுங்க, உயிரோடு இருக்கிற வரல ஜனங்க இருக்க மாட்டாங்க, தனியாக கிடக்கணும். அப்படியே சார வரலையும் அங்கேயே கடந்து செத்து போகணும். அதை மாதிரி ஒரு இடம் அந்த பத்மத்தீவுன்றது. அங்கே கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, அங்கேயே கடந்து செத்து போட்டோம். அவன் நம்ம என்ன பண்ண சாக மாட்டுறானேன்ட்டு
அங்கேருந்து தான் கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, அன்பான சீடன்ன்றதுனால இப்போ நடக்கிறவர்களையும் 1000 வருடத்தை எப்படி நடக்கணுன்றதையும், புதிய வானம் புதிய பூமி எப்படி உண்டாகுன்றதையும், இந்த புதிய வானத்தில் புதிய பூமியில் என்ன மாதிரி நம்ம இருப்போன்றதையும், அந்த புதிய வானம் புதிய பூமியும் உண்டாகி எப்படி உலக நியாயம் செய்ய முடியுன்றதையும் எல்லாத்தையும் மறைக்காம யோவானுக்கு காமிக்கிறாருங்க. சொல்லலை, அந்தந்த ஸ்தானத்து காலத்துக்கே கூட்டின்னு போய் காமிக்கிறாங்க. அந்தந்த காலகட்டத்துக்கே கூட்டின்னு போய் பார்க்க வைக்கிறாரு கண்ணில். அல்லேலூயா. யோவான அப்பவே எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு நேசம் யோவான் மேலே. கர்த்தர் நேசம் நம்ம மேலே இருந்துருச்சுன்னா அவங்கள விட ஒரு பாக்கியசாலி யாரும் கிடையாதுங்க. கர்த்தர் எதையும் மறைக்க மாட்டார். அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் முன்னாடி சொல்லி சொல்லி செய்ய வைப்பார். அல்லேலூயா. ஆமே. நம்ம தான் சரியா அதை கவனமாக கேட்குறதில்ல, கௌரவமாக பார்க்குறதில்ல, கர்த்தரை கவனிக்கிறதில்ல. நம்ம தான் விட்டு போகிறோம் வீணா. அல்லேலூயா. அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு மரணத்தில் கூட என்ன பண்ணுறாரு, தன் தாயை சேஃப்டிக்கு யோவானுக்கு சேஃப்டி தாயையும் கொடுத்து என்ன பண்ணுறாரு, யோவான் மேலே இருக்கிற அளவில்லாத அன்பினால் தன்னுடைய தாயையும், தன்னுடைய தாய் மேலே இருக்கிற அளவில்லாத அன்பினால் யோவானையும் கர்த்தர் அங்கே கொடுக்குறாரு அவங்கள. அல்லேலூயா. ஆமே. அந்த சிலுவையில் எப்படி தன் தாயை மறக்காம தன் அன்பான சீடனை விடாம எந்த அளவுக்கு தேவன் அவங்கள பாதுகாத்த உறவு கொடுத்தாரோ, அந்த அன்பு இப்போ வரலையும் யாருக்கு தாய் இல்லையோ, யாருக்கு தகப்பன் இல்லையோ, யாருக்கு கணவன் சரியில்லையோ, யாருக்கு மனைவி சரியில்லையோ, யாருக்கு பிள்ளைகள் இல்லையோ, யாருக்கு தாய் தகப்பன் மாதிரி இல்லையோ, யாருக்கு எந்த நல்ல ஃப்ரெண்டு இல்லையோ, அது எல்லா உறவாகவும் இப்போ வரலையும் ஏசப்பா அந்த சிலுவையில் மட்டும் இல்லைங்க, இப்போ வரலையும் நமக்கு எல்லா உறவாக இருந்து நம்மளை கூட இருந்த ஒரு அன்பை காமிச்சிட்டு வராங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஏசப்பா தான் நமக்கு எல்லா உறவும் சொந்தமும், அதுவும் நிரந்தரமான சொந்தம். கண்மூடிதனமாக எல்லா உறவையும் கண்மூடிதனமாக நம்பி அவரை விசுவாசிக்கலாம், ஒரு அன்பை ருசிக்கலாம். எல்லா உறவு சொந்தமும் நம்ம ஏசப்பா கிட்ட இருந்து நம்ம ருசிக்கலாம். அல்லேலூயா. ஆமென். பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு.